நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி. என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. சாமி அவரை போல ஆன்மீகத்தில் பழுத்த பழத்த காமி, அழுக்கடைந்த மனசையெல்லாம் அலசி பிடியும் சாமி. அவரை போல ஆன்மீகத்தில் பழுத்த பழத்த காமி, பொய் புரட்டு கொலை களவு மனசுதான் எனக்கு வேணும்னு நினைச்சாலும் வரப்போட்டேன், வேணானாலும் விட்டு போகப்பட்டேன். உங்களுக்கு என்ன விதிக்கப்படுறது விதிக்கப்பட்டோம். நம்ம மனசு என்ன பண்ண, இது வந்தா நல்லா இருக்கும், இது வந்தா நல்லா இருக்கும், இது வந்தா இதான் நினைக்கிறேன்மா. அதனால வந்து நீங்க விட்டுருங்க. நீங்க அதாவது ஐயா சொல்வார்ல, ஒரு எதிர்பார்த்து தரக்கூடாது, எதிர்பார்த்து செய்யக்கூடாது. அந்த பக்கம் போ, அங்க போ, அங்க போடா, போ அந்த பக்கம் போ, அந்த பக்கம் போடணும். நீங்க வந்து கொடுக்கணும்னு நினைச்சாலும் ஓடு போ, அதை வந்து வாங்கறது ஒரு ஆள் போடா அந்த பக்கம், அங்க போ. அது வந்து உங்களுக்கு யாரு கொடுக்கணும்னு விதிக்குது அவங்க தான் கொடுக்கணும், யாரு வாங்கணும் அவங்க தான் வாங்கணும், யாரு கொடுக்கணும் நீ அதுதான் இருந்துச்சா கையில கொடுத்து போயிடுங்க. நீ அதுக்காக வந்து நீ நல்லா இருக்கணும் அது அது நினைக்கூடாது. இல்ல நமக்கு வேணாம், அது கூட வேண்டாம் நமக்கு. நமக்கு வந்து எது நமக்கு அது வேண்டாம். நாம இந்த அதான் சொன்னேன், இந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறதே வந்து அது நடக்காத காரியம் தான். நமக்கு வேண்டாவே. நாம வந்து எல்லாம் இது வந்து இப்ப நம்ம ஆன்மீகத்தில் வந்த உடனே ஒவ்வொன்றா தொடக்கத்தான் கேட்ட போறோம், எல்லாத்தையும் தொடக்க கட்டு உடனே விட்டு போயிடுவோம். அப்படி எதுக்கு நமக்கு எல்லாத்தையும் நம்ம விலகி வர்றதுதான் நம்மளுக்கு வந்து பற்று இல்லாத ஒரு ஞானம் அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்லியிருக்கிறாரு. அதனாலதான் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கூட நம்ம காதுல கேட்க கூடாதுன்னு காரணத்தினாலதான் நம்மளோட குறிக்கோள் என்ன, ஞானத்தை வரமோ ஐயா வரணுங்கிற ஒரே காரணம். அந்த மாதிரி சொல்லி நம்ம குறிக்கோளே வந்து ஐயா வழியில வர்றதான குறிக்கோளா இருந்திருக்கோம். அந்த இதுக்காக தான் அந்த எண்ணத்தபடி வெளியில வரணுங்கிறதுனால அதை மாதிரி சொல்லி வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னே. இது தவறா என்னன்னு எனக்கு தெரியல. இனிமேல் வந்து வேண்டாம் வந்து அதாவது வாழ்றதும் ஒரு பண்றதும் நம்ம ஒன்றும் ஆகப்போறது. இப்போ நானே இப்போ சொல்றேன், நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், நாசம் கூட போயிடுவோம், எதுவுமே போக முடியாது. ஒரு சாதாரண ஒரு அதாவது அந்த மனசுன்ற ஒரு அந்த ஒரு ஏற்றுக்கிறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு 10 ரூபா கொடுக்குறனாக்க அம்மா நல்லா இருமா நீ ராணியாவா அப்படி இப்படின்னு பண்ணீங்கன்னா 10 உள்ளாரியா அப்படி கொடுத்துருங்க. 10 100 ரூபா கொடுக்குறீங்க, 100 1000 ரூபா கொடுக்குறீங்க. அந்த மனசு வந்து அந்த தப்பு நம்மளை வளர்ச்சி வச்சுட்டாங்க. ஆனால் உண்மை அதுவும் கிடையாது. நம்ம கொடுக்கணும் கொடுத்துடணும். அது என்னவோ அது மறந்துட்டா நமக்கு அது வந்து தானாவே அது இறைவன் கணக்கில் ஏறி அதை வந்து நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னு அது ஒரு வேண்டாம். யாரும் தரமாட்டாங்க. சொல்லுங்க சாமி. அந்த போட்டோ இருக்கு பாருங்க, ஆசிரமத்துக்கு வரதுக்கு அங்கேயும் கொடுக்குறாங்க பாருங்க. அப்புறம் கொடுக்கணும்னா அது வேற என்ன மாறி போயிடும். மனசு மாறல இல்லைங்க, ஒர்சல்பட்டி மீண்டும் வெளியே வர முடியல. ஒர்சல்பட்டி ஸ்கூல் போர்டு வச்சிருக்கோம்ல, அந்த போர்டு கிட்டே கொடுக்குறாங்க பாருங்க.
நம்ம தூரமா பண்ண அது கொடுத்துட்டா சீக்கிரம் வாங்க. மனசு அப்படியே பாலாபரம் மனசு மரத்துக்கு மரம் அவர் போறது ரொம்ப கஷ்டம். அதனால கூடுமான வரைக்கும் கொடுக்கணும், கையில் இருந்தா கொடுத்துருங்க. இது நல்லவனு பண்ண கெட்டவனு பண்ண அதே கொடுக்குறது ஆத்துல அடிச்சு பிச்சு போறது நம்ம போறது வந்து கரெக்டா நடக்கணும். இப்போ ஒரு புள்ளியா இருக்காங்க புள்ளியான போய் நம்ம காசு கொடுத்து நம்ம வாங்கி தண்ணி எடுத்து நம்ம ஊருக்கெல்லாம் கெடுக்குது அவங்க கொடுக்குறாரு அவன் தான் ஏன்னா அவங்க ஊக்குவிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதே இப்போ வயசானவங்க ஒரு உடல் ஊனம் பண்றவங்க ஒன்று வழி இல்லாத கொடுத்து அவங்க வாங்கி சாப்பிடுவாங்க நல்லது. அதே நல்ல கலாச்சாரம் இருக்கிறோம் ஒன்றும் போடக்கூடாதுன்றது அவங்க கர்மா நம்மளுக்கு நானே ஒரு காலத்தில் வந்து நல்ல வயசானவங்க நல்ல ஒரு நடத்த போடுறேன். இப்போ ஐயா கிட்ட பண்ண அவனை கூட வாங்கி சாப்பிடணுங்கிறது கொடுத்துறான்னு வேறு கொடுத்துடணும். அதே போல நான் கொடுக்க மாட்டேன் நல்ல பாப்பா அப்படின்னு திருப்பி கொடுக்குறேன் கொடுத்துருவேன் டப்புன்னு. நம்ம கொடுக்க கூடாது கொடுத்தாலும் அது பண்ண பலன் கிடையாது. அந்த மாதிரி வந்து நம்ம மனசை வந்து மேலே வந்து ஒன்று பண்ணிட்டு தான் போகணும். அது கூடுவான வரைக்கும் அடுத்த படம் எந்த பெரிய வழியும் எதிர்பார்க்காது. நம்மளால முடியுது ஒரு வயது ஒரு லட்சம் என்னமோ அவருக்கு ஒரு வார்த்தை நல்ல வார்த்தையும் வேண்டாம் நல்ல ஒரு இது வேண்டாம் எதுவுமே வேண்டாம். உலகத்துல இருந்து எந்த பொருள் வேணாலும் இது மட்டும் வேணாலே போயிடும். அது ஒன்று தான் போதுமா ஒரு ஆன்மா வந்து உடம்புல பிறந்த பிறகு அந்த ஆன்மா எந்த மாதிரி ஒரு தாய் அந்த உடல் எடுத்து அந்த ஆன்மா நுழையுதோ அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி குணங்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஒரே சமயத்துல பிறக்கிற 2 குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் உள்ள ஆத்மா வந்து மனசுங்கிறதும் அது வித்தியாசப்படும். ஒரு வயிற்றுல ஒரு இடத்துல இருந்தது இதோட ஆன்மா ஒரு குணம் இதோட ஆன்மா கொடுக்குறேன் போன ஜென்ம தொடர்புன்னு ஒன்று இருக்குல்ல 3 மனம் இருந்தது இல்லை. இந்த 3 மனத்துல வந்து நான் செஞ்ச பாவம் அம்மா செஞ்ச பாவம் அப்பா செஞ்ச பாவம் 3 பாவம் இருக்குது. அந்த நேரத்தில் வந்து யாராவது வந்து ஒரு ஆணும் பெண்ணு ஒரு இணை சேர்றாங்கன்னா அது வந்து மனுஷன்னு கிடையாது. இன்னும் புழு பூச்சி பெரிய ஜீவராசி ஒன்றே தான். இந்த ஆன்மா சுற்றிட்டே இருக்கு. அந்த இணை சேர்க்கை மாதிரி உள்ள போய் நுழைஞ்சிக்கிட்டு நான் செஞ்ச பாவத்தை இதில் இந்த பிரிவில் இதை கழிச்சுட்டு சொல்லி தான் அது வருது. ஆனால் அது உள்ள இங்கே வந்த உடனே என்ன ஆகுதுன்னா இது வேற 10 மாதம் வச்சுக்கிட்டு இதை முக்கியம். அதுதான் ஐயா சொல்கிறார் வந்த காலம் விட்டு வந்த காலம் போட்டு நம்ம வந்து வேற ஏதோ நோக்கம் இருக்குது. ஆனால் இருக்கிறது ஏதோ ஒரு நோக்கம். அதனால வந்து இது ஆன்மா வந்து எடுக்கிறது ரூம் ஒரு சாதாரண எந்த ஜீவராசி இருந்தாலும் சரி அது வந்து ஒரு நோக்கம் வருது. அதை கழிக்காத வேற ஒருத்துக்கு போயிடுச்சு. அது நாம இப்ப நாம வந்து மனுஷ ஜென்மம் எடுத்துக்கிட்டோம். அவையா சொல்லலாம் அறிந்து அறிந்து மாநில பிறந்த சேவை பேரு நீங்க அறிந்து பிறந்தல் அறிந்துன்னு சொல்லி நல்ல பிரிவை போகணும். இதுக்கு அடுத்து மேல் நோக்கி தான் போகணும். கீழ் நோக்கி போறது அப்ப நம்ம இதுக்கு பாடு வந்து பேசித்தானே. அதனால அந்த ஆன்மான்றது புனிதமானது. எறும்புக்குள்ள இருந்தாலும் தான் யானைக்குள்ள இருந்தாலும் அந்த அந்த ஆன்மா வந்து இந்த ரூபத்துக்கு தகுந்த திருசாவும் அந்த எந்த கூட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த செயல்படுது. நிறைந்ததிந்த பூமி பொய் புரட்டு கொலை களவு நிறைந்ததிந்த பூமி மெய்ஞான வழிகாட்ட அவதரித்தார் சாமி. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. ஆறுமுகன் சந்நிதியில் ஆசிரமம் பாரு ஆறுதலை தருவதற்கு அவரை விட யாரு. ஆறுமுகன் சந்நிதியில் ஆசிரமம் பாரு ஆறுதலை தருவதற்கு அவரை விட யாரு. வயிற்று பசி தீர இங்கு வருபவர்க்கு சோறு வயிற்று பசி தீர இங்கு வருபவர்க்கு சோறு உலகமெல்லாம் பரவியது சாமியோட பேரு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமகனார் ஆசி பெற்றவர்க்கு வாழ்க்கையிலே துன்பம் எல்லாம் தூசி.
பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமகனார் ஆசி பெற்றவர்க்கு வாழ்க்கையிலே துன்பம் எல்லாம் தூசி அவர் வழங்கும் அறிவுரையை அன்றாடம் யோசி அவர் வழங்கும் அறிவுரையை அன்றாடம் யோசி அம்மையப்பன் குரு தெய்வம் அனைவரையும் நேசி சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு நீயும் நானும் ஆடும் பொம்மை அவனிடத்தில் நூலு அவனை அறிய சாமிகளின் உபதேசம் கேளு நீயும் நானும் ஆடும் பொம்மை அவனிடத்தில் நூலு அவனை அறிய சாமிகளின் உபதேசம் கேளு பழரசமாய் இனிக்கும் அதை பருகி நீயும் பாரு பழரசமாய் இனிக்கும் அதை பருகி நீயும் பாரு பரவசமாய் மாறும் உள்ளம் சாமி சரணம் பாடு சாமி நம்ம